ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து பருப்பு வச்சு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கருப்பு உளுந்துல அதிகமான நார்ச்சத்து, இரும்பு சத்து இருக்குது. இந்த கருப்பு உளுந்துல செய்யற உணவை அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால எலும்பு மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இந்த உணவை அடிக்கடி சாப்பிடலாம். குழந்தைங்க இதை சாப்பிட்றதுனால அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி அதிகமான பெனிஃபிட் இருக்கிற இந்த கருப்பு உளுந்தை வச்சு சட்னி இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். இப்போ இதே கடாயில நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 7 பல் பூண்டு இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா 10 போல எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் கொஞ்சம் வேகணும். நான் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க. நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். சூடாக அரைச்சிடாதீங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கினது மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இதுலேயே உளுந்தையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணலாம். பாருங்க, இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த கருப்பு உளுந்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்கணும். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் வச்சுக்கோங்க சட்னியை. நம்ம ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த கருப்பு உளுந்து சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.